ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி 3ஆம் சனிக்கிழமைன்றதுனால தளிகை போட்டேன். அதுக்கு கலவை சாதம் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு புளி சாதம். அதுக்குரிய பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு நார்மல் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஒரு 3-4 வரமிளகா போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நிறையா ஊற்றிக்கோங்க. புளிச்சாத்துக்கு அதுதான் டேஸ்ட்டே, நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் உளுந்து கடலைப்பருப்பும் நான் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது இடையிடையே வரும்ல. அதுக்கப்புறம் வரமிளகா ஒரு 4 வரமிளகா 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் நிலக்கடலை இருக்குல்ல, அதை நான் நிலக்கடலையை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி நம்ம தோலை நீக்கி வச்சுக்கணும். அது எவ்வளோ வேணாலும் போடலாம், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறம் நான் முந்திரி தேவைன்னா போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு முந்திரி போட்டிருந்தேன். அதையும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு புளி நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. திக்காக கரைச்சிக்கிட்டாலும் ஓகே, கொஞ்சம் தண்ணியாக கட்டி நம்ம கொதிக்க தான் விட போகிறோம். அதனால் ஒன்றும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகாது. நல்லா இது மாதிரி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு கலருக்கு தகுந்த மாதிரி. அது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சோன்னா கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பவுடரையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. பவுட்ரு போட்டால் கொஞ்சம் திக்காகும். நம்ம அல்வா மாதிரி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும். நல்லா போட்ட ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியில் வரணும். அது மாதிரி வந்ததுக்கப்புறம் இது பண்ணிக்கோ. கரண்ட்டு கிடையாது எங்கள் சைடு, அதான் இருட்டாக இருக்குது. இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சாதத்தை விரையாக வடிச்சிட்டு இதில் ஊற்றி கிண்டிக்க வேண்டியதான். நான் அப்படி தான் பெருமாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி வச்சுருந்தேன். நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புளி பேஸ்ட்டு இந்த மாதிரி ஊற்றி கிண்டிக்கோங்க. புளி சாதம் அப்படி தான் ரெடி பண்ணேன். டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டி நான் எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஓரத்தில். அதுக்கப்புறம் தேங்காய் சாதத்துக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நார்மல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் கூடாது. ஊற்றிக்கிட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு முந்திரி போட்டு நல்லா பொரிய விட்ருங்க. பொரிஞ்ச வரமிளகா போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு தேங்காய் எவ்வளோ போடுறாலும் நல்லதாக தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு நீங்கள் சாதம் உப்பு போட்டு வடிக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் இதில் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு. இல்லை உப்பு போடாமல் வடிக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இதை போட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கோங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க, இந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வெள்ளை சாதம் நம்ம வடித்த சாதத்தை தூக்கி அதில் போட்டு கிண்டிக்க வேண்டியதான். நல்லா இருந்துச்சு, இதுவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி சுடு சாதத்தை போட்டு கிண்டிக்க வேண்டியதான். நல்லா எல்லா சைடும் பரவுற மாதிரி கிண்டி அப்படியே எடுத்து வச்சுருங்க, அவ்வளோதான். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்லாம் கூட கட்டி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் வதக்கிறதுனால மேக்ஸிமம் கெட்டு போகாது. அதுக்கப்புறம் லெமன் சாதம் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்.
லெமன் சாதத்துக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு இதே மாதிரி தான் நம்ம வரமிளகா போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிக்கிட்டு லெமன் ஜூஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு கலந்து வச்சுருக்கேன். அதை கருவேப்பிலை போட்டுட்டு இது பொரிஞ்சதும் நிலக்கடலை கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இது பொரிஞ்சதும் தூக்கி அந்த ஜூஸை கொட்டிடுங்க. கொட்டி கசப்புத்தன்மை வராது. நிறைய பேர் சொல்கிறீங்க கொதிச்சா கசப்புத்தன்மை வரும்னு. இது வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் லைட்டாக அந்த எண்ணெயில் ஜூஸை கொட்டிட்டு லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு கிண்டிக்கலாம். புளி சாதம் மாதிரி சாதத்தில் போட்டு கிண்டிக்கலாம். இந்த மாதிரி தான் ஊற்றிடணும். அப்புறம் சாதத்தில் போட்டு வெள்ளை சாதத்தை போட்டு கிண்டிக்க வேண்டியதான். எதுவும் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது தேவைன்னா முந்திரி போட்டுக்கலாம், நிலக்கடலை போடுறோம், உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ அதை போட்டுக்கலாம். இந்த 3 சாதம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல், தயிர் சாதம், கருப்பு உளுந்து வடை, அதுக்கப்புறம் நார்மல் வடை, பச்சைப்பயிறு பாயசம், சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. தலையை போட்டாச்சு. சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.